வணக்கம் நண்பர்களே. 28/12/2024 KL காருண்யா KR 686வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோமாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 27/12/2024 வந்த ரிசல்ட்டு 8809. இதுக்கு எல்லா நம்பருமே நம்ம எடுத்திருந்தோம், எல்லாமே வாஸ் அவுட் ஆகி போச்சு. இருந்தாலும் ஆல் போர்டு சென்டர் போர்டு பாஸ் ஆகிருக்குது. இல்லைன்னா ஒரு மாசான வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். பெஸ்ட்டான வின்னிங்காக கூட இல்லை இது. சரி, வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நோ பெட்டிங், நோ கேமலிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் பட்டு சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. 27ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 809. சரிங்களா, நம்ம ட்ரிக்கில் எப்படி வந்திருக்குது பாருங்கள். 998ன்னு வச்சுருக்கோம், 100ன்னு வச்சுருக்கோம். கரெக்டாக தான் எல்லாம் உள்ளே வந்திருக்குது. எல்லாமே உல்ட்டாவாகி போச்சு. 90ன்னு வச்சோம், 09 ஆகி போச்சு. 08ன்னு வச்சோம், 80 ஆகி போச்சு. 98ன்னு வச்சது 89 ஆகி போச்சு. எல்லாமே வாச விட்டு. இருந்தாலும் நமக்கு ஆல் போர்டு 0 சூப்பராக கை கொடுத்துருக்குது. நேற்றும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருச்சு. சென்டர் போர்டு 0 சூப்பராக கை கொடுத்துருக்குது. ஆல் போர்டு 2வது நாளாக நமக்கு கை கொடுத்துருக்கு. சரிங்களா, சரி, இன்னைக்கு நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 28ஆம் தேதிக்கு நமக்கு ஆல் போர்டு 8 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதிகப்படியாக 8ஆம் நம்பர் தான் கணக்கில் உள்ள வந்திருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்புலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. அடித்த நம்பரே தான் திருப்பி நமக்கு வச்சிங்களையும் வந்திருக்குது. அதனால் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம ட்ரிக்கில் வந்தது 802 548. ஏற்கனவே 809ன்னு அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் 548ன்னு இன்னொரு செட்டு வந்திருக்குது. 2 செட்டு தான் அதிகப்படியாக 8 இருக்குனால நான் 8 டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வேறு நம்பர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா, ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 8. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏ போர்டில் 8 5ன்னு வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சென்டர் போர்டில் 04 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சி போர்டு 28ன்னு வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். அடுத்த நம்பரே திருப்பி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சி போர்டு ஒரு தடவை பாஸ் ஆயிருந்துச்சு, அடுத்த நாள் பாஸ் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு ஒரு நம்பர் வந்துருந்துச்சு. அதனால் இந்த மெத்தடை பார்க்கும்போது இந்த ட்ரிக்கு சென்டர் போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துடும். 0 இல்லை 4 கண்டிப்பாக சென்டர் போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். சரிங்களா, ஏன்னா இந்த மெத்தடில் இதுக்கு முன்னாடி வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒரே ஒரு ட்ரிக்கை தான் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன். அதனால் சரிங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்கு பண்ணது அப்படி தான். சென்டர் போர்டில் 0 4 இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்சாக தான் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா, ஏபிபிசிஹெச் 12 நம்பர் வந்துட்டு இதில் ஏதாவது உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டு விடுங்க. சரிங்களா, இல்லைனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிசிஹெச் 80 54 50 84 02 48 42 08 82 52 88 58ன்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு செட்டு உள்ளே வரும். உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். இதில் மேட்ச் ஆகலைன்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. 2 நாள் தொடர்ந்து ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குது. 3ஆம் நாள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட கமெண்டெல்லாம் கீழே போட்டு விடுங்க, பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பாஸ் அப்படிங்கிறவங்க மாச கெஸ் பண்ணி ஆல் போர்டில் 08 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 809க்கு 8082 போர்டுமே மாசா சூப்பராக கிட்ட ஆயிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சங்கர் அப்படிங்கிறவங்க 08 18 கொடுத்துருக்காங்க. வந்தது 8809. ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குது போர்டி சீட்டு. இருந்தாலும் 80 ஏபியில் சூப்பராக நமக்கு பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராதாகிருஷ்ணனுங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சென்டர் போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க சி போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. சி போர்டில் 9 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கருடன் கேமிங் 4 நம்பர் கொடுத்துருக்கீங்க. 3 நம்பர் அதிகப்படியாக கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. உங்கள் கெஸிங்கில் வர நம்பர்லாம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.